வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேலே இல்ல பணிப்பெண்கள் வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. அதாவது ஃபாரின் மைக்ரண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்லுவாங்க. அவங்க 3 லட்சத்துக்கும் மேலே இருக்காங்க. அவங்க இப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரு மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய முதலாளி அம்மா இவங்களை செல்ஃபோன் யூஸ் பண்ணுறத தடை பண்ணுறாங்க. அதாவது செல்ஃபோன் யூஸ் பண்ணால் அவங்க வேலை ஸ்லோவாகிடும், கவனம் இருக்காது, அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையோ என்னமோ தெரில. அவங்க இல்ல பணிப்பெண்களுக்கு செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வைஃபை பாஸ்வேர்டும் கொடுக்கறதில்ல. ஸோ வைஃபை பாஸ்வேர்டு கொடுத்தா தானே அவங்க அதில் கனெக்ட் பண்ணி பேச முடியும். ஸோ அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இல்ல பணிப்பெண்கள் இந்த டேட்டா பிளான் வாங்கிக்கிறாங்க. ப்ரீபெய்டு பிளான் அந்த மாதிரி $20 $10 அந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்கிது. அது வாங்கிக்கிறாங்க. அது வச்சுருந்தா அவசரத்துக்கு பேச வேண்டியிருக்கு. அண்டு ஒவ்வொரு முதலாளியும் பார்த்திங்கன்னா, குறிப்பாக அந்த ஃபிலிப்பீன்ஸ் இல்ல பணிப்பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நிறையா பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எம்ப்ளாயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ குழந்தைய பார்த்துக்கிற வேலையும் உனக்கு இருக்கும், அதனால் நீ செல்ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தேன்னா குழந்தைய கவனிக்க தவறிடுவ, அதனால் உனக்கு செல்ஃபோன் ஆக்சஸே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சில எம்ப்ளாயர்ஸ் சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது உனக்கு வைஃபை பாஸ்வேர்டு சொல்ல மாட்டேன். அப்புறம் ஃபோனை நீங்கள் ஹாலில் அந்த ஒரு என்ன டைனிங் டேபிளோ என்ன டேபிள் இருக்கோ டெஸ்க்கு அதில் நீங்கள் வச்சிடணும். ஃபோனை வச்சுட்டு காலையில் வேலை ஆரம்பிக்கிறதே ஒவ்வொரு வீட்லேயும் 6 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க இந்த மெய்ட்ஸு. ஸோ காலையில் ஆரம்பிக்கிறதுலேருந்து இரவு முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 10-10:30 தான் வேலையை முடிப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஃபோனை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டிருக்காங்களாம். அதாவது சில ஃபிலிப்பீன்ஸ்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சிங்கப்பூர் டைமும் ஃபிலிப்பீன்ஸ் டைமும் சேம் தான், அதனால் இவங்க நைட்டு 10:30 மேலே தான் பேசலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களும் தூங்கிடுவாங்க. ஃபிலிப்பீன்ஸில் இருக்கிற இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் தூங்கிடுவாங்க. அதனால் எங்களால் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, முதலாளி இந்த சிசிடிவி கேமரா இருக்குது இல்லையா, அதுக்கு நேராக படுற மாதிரி தான் நீ ஃபோனை வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். அப்போ தான் நாங்கள் மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிசிடிவி வீட்டில் பூரா சிசிடிவி இருக்கும், அதை அவங்க செட்டப் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபோனில் அது தெரிகிற மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க ஃபோன்லேயே பார்க்கலாம் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால தான் அந்த ஃபோனை இவங்க அதாவது இல்லை பணிப்பெண்களோட ஃபோனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கணும், அங்கேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுறாங்களாம். அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறது நமக்கு அவ்வளோ சரியாக படலை. நீங்கள் என்ன தான் நீங்கள் முதலாளியாக தான் இருக்கீங்க, நீங்கள் தான் சம்பளம் கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, லெவி கட்டுறீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி அவங்கள செல்ஃபோன் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். அதான் இந்த காலத்தில் செல்ஃபோன் ரொம்ப பரவலாக இருக்குங்க, ரொம்ப பரவலாக இருக்குது. 10 வயசு ஆனாலே குழந்தைங்க ஒரு ஃபோன் வாங்கிக்கிடுதுங்க. 10 வயசு 12 வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிது. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இல்ல பணிப்பெண்ணாக இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி வராங்க. எந்தெந்த நாட்டிலும் இந்தியாவிலேருந்து வராங்க, ஸ்ரீலங்கா, ஃபிலிப்பீன்ஸு, பங்களாதேஷ், அந்த மாதிரி நிறையா நாட்டிலேருந்து வராங்க. அவங்களுக்கு ஒரே ஆக்சஸ் என்னென்னா செல்ஃபோன் மூலம்தான். அவங்களுடைய சப்போஸ் அவங்க மேரீடாக இருந்து குழந்தைங்க இருந்தால் கணவரோடையும் குழந்தைகளோடையும் பேச முடியும், அப்படி இல்லை அவங்களுடைய பெற்றோரோடையும் பேச முடியும், இல்லை சகோதர சகோதரிகளோட மற்ற உறவினர்கள் அல்லது நண்பர்களோட பேச முடியும். இதனால் அவங்க 24 ஹவர்ஸ் பேசிகிட்டே இருக்க போகிறாங்கன்னு கிடையாது. ஏன்னா அவங்களும் வேலையை செய்யணும் இல்லையா. அதனால் இப்போ திடீர்னு ஏதாவது ஒன்று ஞாபகம் வருது, ஐயோ நம்ம இப்போ பொண்ணுக்கு இன்றைக்கி டாக்டரில் காட்டணுமே, அப்பாயின்மெண்ட் இருக்குது, அது போச்சோ இல்லையோ அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ அதுக்கான ஒரு உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நீ நைட்டு 10:30 தான் பண்ணலான்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபோன் பண்ணுற அவங்களுக்கு ஒரு அனுமதி கிடச்சிதுன்னா அவங்க தே கேன் பி இன் டச் வித் தேர் ஃபேமிலி. சில எம்ப்ளாயர் கொஞ்சம் அத்துமீறிய சில செயல்கள்லாம் பண்ணுறாங்க. ஒரு எம்ப்ளாயர் என்ன பண்ணியிருக்காருன்னா,
அந்த இல்ல பணிப்பெண்கிட்ட உன்னுடைய ஃபோனில் வந்து ட்ராக்கர் ஆப்னு ஒன்று டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ட்ராக்கர் ஆப் மூலம் என்ன ஆகுதுன்னா, இந்த பெண்மணி அதாவது இந்த ஃபோன் எங்கே இருக்குங்கிறது வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து அவருக்கு போகும் மெசேஜ். ஸோ அவங்க இங்கே இருக்காங்க, இங்கே நகர்றாங்க, அங்கே நகர்றாங்க அப்படின்னு போகும். சப்போஸ் அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அங்கே வந்து அது காமிச்சிரும், இவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது பர்மிஷன் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியாது. அதனால் அவங்க வந்து இமீடியட்டாக கால் பண்ணி கேட்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மனிதத்தன்மைக்கு கீழே இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தரை வந்து ட்ராக் பண்ணக்கூடாது. அதாவது சிசிடிவி வைக்கிறதே வந்து அது அவ்வளோவா ஒரு சிறந்த செயலாக நமக்கு படலை. இருந்தாலும் இப்போ எல்லா வீட்லேயும் சிசிடிவி வச்சுருக்காங்க. மெய்டு இருக்காங்களோ இல்லையோ அவங்க சிசிடிவி வச்சுருக்காங்க. இப்போ எம்ஓஎம்ஏ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சிசிடிவி வச்சு மெய்டை வாட்ச் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல நீங்கள் அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். மெய்டுக்கு சொல்லணும், இந்த மாதிரிமா இந்தந்த இடத்துல சிசிடிவி வச்சுருக்கோம், கேமரா வச்சுருக்கோம், இந்த ரூமில் இருக்குது, ஹாலில் இருக்குது, கிச்சனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அண்ட் ப்ரைவேட் இடங்களில் வைக்கக்கூடாது. மெய்ட் டாய்லெட்ஸ் இருக்கும் சில வீடுங்களில், அங்கே நீங்கள் வைக்க முடியாது, அதுக்கு ரூல்ஸ் அலோவ் பண்ணாது. அதேமாதிரி அவங்களுக்குன்னு மெய்ட் ரூம் இருக்கும், அவங்க படுத்து தூங்குறதுக்கு, அந்த ரூம்லேயே நீங்கள் வைக்க முடியாது. இதெல்லாம் எம்ஓஎம்மோட கண்டிஷன்ஸ். இதையும் வந்து இவங்க பூர்த்தி பண்ணணும். அதாவது ஒரு கண்ணியமாக நடத்த வேண்டியது எல்லாருடைய பொறுப்புங்க. இப்போது இந்த முதலாளி அம்மாவுடைய ஹஸ்பண்டே இருக்கார், அவர் வந்து வேலைக்கு போகிறாரு. அங்கே வந்து அவர் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருப்பாரா? கண்டிப்பாக இவங்களே ஃபோன் பண்ணுவாங்க அவருக்கு, ஏதாவது மெசேஜ் கொடுப்பாங்க, தகவல் கொடுப்பாங்க, ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரேடியாக அந்த கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருக்க போகிறதில்ல. பக்கத்திலே வச்சுப்பார், அவர் கம்ப்யூட்டர் பக்கத்திலே வச்சுப்பார். அதனால் he will be in a position to answer calls or make calls to his family or relatives. ஸோ அந்த மாதிரி தான் இல்ல பணிப்பெண்களுக்கும் அந்த ஒரு இதை கொடுக்கணும் நம்ம. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கிளியராக சொல்லிடணும் அவங்கள்ட்ட, இதை பாருமா நீ இதை யூஸ் பண்ணிக்க இந்த இதை ஃபோனை, ஆனால் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோலாக இரு, 24 hours ஃபோன்லேயே நீ முழுகிடாத. ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்கும் அடிக்ஷன் ஆகி போச்சு. ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருப்பாங்க, கூகுளில் போய் நோண்டிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு there is every possibility that they will be engrossed in the phone. அதை வந்து கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக தவிர்த்தணும். மற்றபடி உனக்கு அவசரம் ஆத்திரம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் ஊரில் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்க, அதை பற்றி ஒன்றும் இது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வித்தின் 5 minutesக்குள்ளே முடிச்சிரு காலை அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி ஊர்லேருந்து யாரும் கால் பண்ணால் கண்டிப்பாக நீ ஆன்சர் பண்ண அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமை வந்து அவங்க கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இது ஏதோ ஒரு அடிமை வாழ்க்கை இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஏன்னா அவங்க வந்து வேலை செய்ய வர்றது, சம்பளம் கொடுக்குறீங்க அது வேறு விஷயம், பட் அவங்களும் தன்னுடைய உழைப்பை கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றுக்கு சரியாக போச்சு, யாருமே அப்பர் ஹேண்ட் எடுத்துக்க முடியாது. அவங்களுடைய உழைப்பு இந்த காலத்தில் இந்த சிங்கப்பூரில் மெய்டு இல்லாத வீடு கண்ணாப்புனாலும் கஷ்டப்படுங்க. சம்டைம்ஸ் மெய்டு திடீர்னு ஊருக்கு போயிடுறாங்க, இல்லை உடம்பு சரியில்லை, ஏதாவது ஆகிடுது, வேலை செய்ய முடியலன்னு வச்சுங்களேன், திண்டாடி தெருவோடு இருக்கும் ஃபேமிலிஸு. நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அர்ஜெண்ட்டாக வந்து அவங்க கூப்பிடுவாங்க, இந்த சென்டரில் கூப்பிடுவாங்க, க்ளீனிங் கம்பெனி அது இதுன்னு கூப்பிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஜன்னலை க்ளீன் பண்ண முடியும், வீடு கூட்டி பெருக்க முடியும், அவங்களால காய்கறி வெட்டி சமையல் பண்ணி பாத்திரம் கழுவி குழந்தைகளுக்கு கவனிச்சு அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் இல்லை பணிப்பெண் இருந்தால் தான் முடியும். ஸோ இதெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க வந்து இல்லை பணிப்பெண்கிறவங்க வந்து இன்டிஸ்பென்சிபிள், இப்போ அதாவது இன்றியமையாத ஒரு ஆளாக ஆயிட்டாங்க ஃபேமிலிக்கு. அதாவது பொதுவாக இந்த எம்ப்ளாயருடைய மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது வேலை கொடுக்குறாரு இல்லையா பாஸு, அவருக்குன்னு ஒரு தனி மென்டாலிட்டி இருக்குது. அவருக்கு என்னென்னா, இப்போ இந்த மாதிரி இல்லை பணிப்பெண் மாத்திரம் இல்லை, ஏதாவது ஆஃபீஸில் கூட நம்ம வேலை செய்கிறோம், அங்கே பாஸ் இருப்பார், அவர் தான் நமக்கு வேலைக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவர் மைண்டில் என்ன ஓடுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்பளம் கொடுக்குறோம் இவங்களுக்கு, அதனால் ஒரு நிமிஷம் கூட அவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலையில் வர்றதுலேருந்து ஈவினிங் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஃபுல்லாக வேலை செய்யணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு, அவங்க சொன்ன கதை தான் அது. ஒருத்தர் வந்து ஷென்டன் வேல இருக்குது, அதாவது இந்த ஃப்ரெண்டும் நமக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் தான், அவரும் கொஞ்சம் கில்லாடியான ஆள். அவர் என்ன சொல்லுவார்னா, என் பாஸுங்க அவர் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து ஒரு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருப்பார் அவர். அதனால் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் இவர் என்ன பண்ணுவாராம்,
கொஞ்சம் பெரிய ஆஃபீஸ் இது, நிறையா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய ஒரு பேப்பரை எடுத்துப்பார். பேப்பரை எடுத்துன்னு அது கையில் வச்சுன்னு அதை குனிஞ்சு பார்த்து சைடில் கீட்டில் பார்த்து இங்கே பார்த்து ஏதோ யாரையோ தேடுற மாதிரி நடந்துட்டு, அதாவது இவர் கொஞ்சம் நடக்கணும், அதான் ஆசை. இவர் வெறும்னா நடந்தாருன்னா பாஸ் விடமாட்டா, என்ன நீ நடந்துட்டுருக்க அப்படின்னு கேட்பாரு. அதனால ஒரு பேப்பரை வச்சுன்னு அப்படின்னு நடப்பாராம். ஸோ பார்க்குறவங்களுக்கு இவர் ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் தேடுறாரு, இது மேபி ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட போகிறாரு, இல்லை மெட்டீரியல் மேனேஜர்கிட்ட போகிறாரு, அப்படி இப்படின்னு ஏதாவது நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஆள் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கில்லாடி தான், வேலையில் கில்லாடி இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், ஆஃபீஸ் டயத்தில் வந்து சாலிட்டர் விளையாடுவார் கம்ப்யூட்டரில். அது வந்து பாஸுக்கு பிடி. இது வந்து ஐ ஸ்ட்ரீட்டில் அந்த பாஸ் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய அந்த ஒரு கேபின் இருக்கும் இல்லையா, அதில் கிளாஸ் டோர் இருக்கும், அது வழியாக எல்லா ஸ்டாஃபையும் மானிட்டர் பண்ணுவார். ஸோ இவருக்கு நல்ல வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை வந்து பாஸால் ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியாது, ஏன்னா அது இந்த சைடு ஃபேஸிங். ஸோ இவர் என்ன பண்ணுவார், சாலிட்டர் விளையாடுவார். ஆனால் இவர் போஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, என்னமோ இந்த பேப்பரை வச்சு பார்க்குறது கீழே, அப்புறம் இந்த ஸ்க்ரீனை பார்க்குறது, டைப் பண்ணுற மாதிரி கையை அசைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவார். அவர் பண்ணார்னா பாஸ் இவரை பார்த்தாருன்னா, சரி ஏதோ சீரியஸாக வேலை பண்ணுறாரு தம்பி அப்படின்னு விட்டுருவாராம். ஆனால் இவர் பார்க்குறது பூரா சாலிட்டர். ஸோ இந்த மாதிரி, அதாவது முதலாளிகளுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி உண்டுங்க. அவருக்கு வந்து என்ன சம்பளம் கொடுக்குறோம், அதனால் வந்து ஒரு பைசா கூட நம்ம வேஸ்ட்டாக சம்பளம் கொடுக்கக்கூடாது, அதனால் புழிஞ்சு எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி. ஆனால் ஆளுங்களும் ஊர்லேருந்து வர்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் அவங்க ஒரு மாதிரி, அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி இல்ல பணிப்பெண்களை வந்து இந்த மாதிரி ப்ராட்பேண்டு கொடுக்காம, அவங்களுக்கு பாஸ்வேர்டை கொடுக்காம, அவங்க கம்யூனிகேஷனை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி பண்ணுற செயல்கள்லாம் சரியில்லை. ரொம்ப ஒரு சில்லறத்தனமாக இருக்குது, கீழ்த்தரமாக இருக்குது. இந்த மாதிரி செய்கிறத வந்து இந்த முதலாளிகள் விட்டுறணும். அதாவது அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவங்களுக்கும் வந்து குடும்பம் குட்டி எல்லாம் இருக்குது, உறவுக்காரங்க இருக்காங்க, கம்யூனிகேஷன் பண்ணணும். இந்த காலத்தில் செல்ஃபோன் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதனால் திடீர்னு செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கண்டிஷன் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. அதனால் இதை வந்து அவங்க ரீகன்சிடர் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம எண்ணுறோம். அப்படி பண்ணால் தான் இவங்களுக்கும் வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும், கொஞ்சம் நல்லா ப்ரொடக்டிவிட்டியும் நிறையா கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த இல்ல பணிப்பெண்களும் வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. ஏன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைங்க வந்து பள்ளிக்கூடம் போயிடும். அப்புறம் வந்து ஃபுல்லாக இவங்க தான் ராஜ்யம், இவங்களுக்கு தான், இல்ல பணிப்பெண்கள் தான். அதனால் அவங்க வந்து பூந்து விளையாடுவாங்க, கண்டினியூஸாக பேசுகிறது, வீடியோ கால் பண்ணுறது, குரூப் கால் பண்ணுறது, இந்த மாதிரி என்னென்னமோ அதெல்லாம் பண்ணுறாங்களே, இந்த இன்டர்நெட்டில் போய் ஏதோ பண்ணுறது எல்லாம் பண்ணிவிடுவாங்க அவங்க. அந்த என்னது ஜூம் கால் அந்த மாதிரிலாம் பண்ணி பேசிப்பாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் அவங்க யாருமே இல்லைன்னா கூட இவங்களுக்கு வீட்டில் சில வேலைகள் இருக்கும். அதாவது துணியை துவைக்க போடுறது, காய போடுறது, மடித்து வைக்கிறது, அயர்ன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து முதலாளிகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க யாரும் இல்லாத போது கூட இவங்க செய்ய வேண்டிய பணி தான். அதனால் இவங்க ஃபோனில் மூழ்கினாங்கன்னா இதெல்லாம் டிலே ஆகிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவசர அவசரமாக பண்ணுவாங்க, சரியாக இருக்காது வேலை. அது வந்து அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ சப்போஸ் அந்த முதலாளியம்மா பார்த்து, என்னம்மா இப்படி நீ அயர்ன் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு கேட்டாங்கன்னா, அது 4 தடவை அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்ததுன்னா கொஞ்சம் அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும், என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் 2 பேருமே பேலன்ஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஃபோன் யூசேஜும் வச்சுக்கலாம், அட் த சேம் டைம் வேலையை வந்து அது பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வின் வின் சிச்சுவேஷன் ஆகும். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.